இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற அன்பு நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து நாம் பாவத்தினால் ஏற்படும் 7 விளைவுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான் என்றும் மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றும். இன்றைக்கு பாவத்துக்கு அடிமையாகுதல், ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அந்த மனிதன் பாவத்திற்கு அடிமையாகிறான். மருத்துவமனைக்கு செல்லும்போது அங்கே நம் சரீர பலவீனம் அடைந்து விட்டு நமக்கு ஏதோ ஒரு மருத்துவர்கள் ஒருவேளை அவர் சொல்லியிருக்கலாம், அவர் நீங்கள் இப்படி ஒரு தீராத வியாதியில் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கு ஆப்ரேஷன் தான். ஸோ உடனே நீங்கள் குளோரோஃபார்ம் கொடுக்கணும், உங்களை மயக்க நிலைக்கு தள்ளணும், மயங்கினா தான் உங்களுக்கு அந்த ஆப்ரேஷன் செய்ய முடியும்னு சொல்லி குளோரோஃபார்ம் கொடுப்பாங்க. அதே போல தான் சில மனிதர்கள் இந்த பாவத்திற்கு அடிமையாகும் போது மயங்கி விடுகிறார்கள். அடிமையாகி இந்த பாவம் அந்த மனிதனை ஆட்கொண்டு விடுகிறது. அவனுக்குள்ளாகவே எந்த ஒரு வேலையும் செய்ய விடாதபடிக்கு அது அவனை அடிமையாக்குகிறது. 2 பேதுரு 2:19 கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை அக்கிரமக்காரருக்குள்ளாக நியாயம் தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் ஆண்டவருக்கு நம்ம குறித்து நன்றாக தெரியும். தேவ பக்தி உள்ளவர்களை சோதித்து ரட்சிக்கிறார். அப்போ அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்கு அவர் அனுப்புகிறார். இன்றைக்கு பாவம் செய்கிற மனிதர்கள் அவன் பாவத்துக்கு அடிமையாகிறான். பாருங்க, குதிரை மேல சவாரி செய்வோம். நன்றாக யோசித்து பாருங்க, குதிரை மேலே ஒரு மனிதன் சவாரி செய்வது இயல்பு. அதே ஒரு மனிதன் மேல் குதிரை சவாரி செய்வது ஒரு வேடிக்கையான காரியம். அதே போலதான் ஒரு மனிதன் ஏதோ ஒரு தவறு, ஒரு பாவம் செய்வது இயல்பு. ஆனால் அந்த பாவத்துக்கு அடிமையாவது குதிரை, அது மனிதன் மேல் சவாரி செய்வதற்கு ஒரு சமமான ஒரு காரியமாக அங்கே குறிப்பிடப்படுகிறது. சில நேரங்கள் அப்படிதான் இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட வேடிக்கையான காரியங்கள் நடைபெற்று இருக்கிறது. நம்ம பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறோம். ஒரு பாவம் ஒரு மனிதனை மாய வலைக்குள்ள தள்ளுகிறது. சுய கட்டுப்பாட்டை இழக்க செய்து மன அமைதியை கெடுத்து சுதந்திரத்தை பறித்து கொள்கிறது. பாவத்துக்கு அடிமையாகி விடுகிறார்கள். சில மனிதர்கள் இந்த பாவத்தை செய்யாம இருக்க முடியல, குடிக்காம இருக்க முடியாது, சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது, கெட்ட வார்த்தை பேசாம சில மனிதர்களால இருக்க முடியாது, சில மனிதர்கள் புரளி வார்த்தையை சொல்லாம இருக்கு, சண்டை போடாம சில மனுஷரால இருக்கு, சில மனுஷங்க பாத்தீங்கன்னா கோபப்படாம அவங்களால முடியாது. பாருங்க, காரணம் அடிமை. இந்த பாவத்துக்கு சில மனிதர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். சில யோசிப்பது பாவம் சில யோசிப்பாங்க, பாவம் செய்கிறவங்க அது படித்தவங்க படிக்காதவங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க அப்படிலாம் இல்லை. எந்த பாவம் யாருனாலும், ஒருவேளை எந்த ஒரு மனிதனும் பாவத்துக்குள்ளாக இருக்கிறான். சிலர் நம்மை பாவத்து காரியங்களுக்கு நம்ம இடம் கொண்டு விட்டு அடிமையாக்கி விட்டு அந்த பாவத்திலிருந்து வெளிவர முடியாமல் இருப்பவர்கள் உண்டு. ஆபாச காட்சிகளை பார்ப்பது, சிலர் பார்த்தீங்கன்னா வேசித்தனம் செய்வது, சில கள்ள தொடர்புகள், பொய் சொல்வது, அளவுக்கு அதிகமாக குடிக்கிறது, பிறரை துன்பப்படுத்துகிற காரியம், வன்முறையில் ஈடுபடுற காரியம், வேலை செய்யும் இடத்துல ஆதாயம் பெற்றுக்கொள்கிற தன்மைகள், இதெல்லாம் இப்படிப்பட்டவர்கள் பாருங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் அவர்கள் பாவத்தினால வருகின்ற விளைவு. ரோமர் 6:18 பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று சொல்லி, நீதிக்கு அடிமை, பாவத்திலிருந்து விடுதலை. அப்போ நம்ம யாருக்கு அடிமை? நீதிக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு, தேவ வழி நடத்துதலுக்கு நம்ம கீழ்ப்படியணும். பாவத்துல நம்ம நடக்கிற ஒரு மனிதன் பாருங்க, ஒரு யானையுடைய பாகன், அவன் யானையை சரியாக வழி நடத்துவான். அது கை அசைத்தால் அவள் நடன்னு சொன்னா, அது போன்னு சொன்னா, கைகளை தூக்குன்னு சொன்னா அது கீழ்ப்படியும். கட்டுப்படுத்தி வைத்திருப்பான் அந்த பாகன், யானையுடைய பாகன். ஆனால்
நீங்க நன்றாக யோசித்து பாருங்க. யானை தன்னுடைய புத்தியை காண்பித்து விடும். சில நேரங்களில் அது தன்னுடைய சுய குணத்தை வெளிப்படுத்தி விடும். சில சூழ்நிலைகள், சில மன அதிர்ச்சி, மரபணு, சிலருடைய அனுபவங்கள், சிலருடைய பழக்க வழக்கங்கள் ஒருவேளை கட்டுப்படுத்தி, இந்த யானை பாகன் தன்னை கட்டுப்படுத்தினது போல நாம் சில நேரங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறோம். ஏன் கட்டுப்படுத்தி கொள்கிறோம் என்றால், இந்த பாவம் தேவனை விட்டு நம்மை பிரித்து விடும் என்று சொல்லி அந்த ஆண்டவர்கிட்ட பிரிக்க மனதில்லாதபடிக்கு நம்ம என்ன செய்கிறோம், அதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். இதை செய்யக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறோம். சில நேரங்களில் அந்த யானை அந்த பாகன் அவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்குதோ அது சில நேரங்களில் அது கட்டுப்பாடை தகர்த்து விட்டு அது ஓடி சென்று விடுகிறது. அதே போலதான் நாமும் பாவத்துக்கு அடிமையாகி பாவத்துக்கு இடம் கொடுத்து நாமும் தேவ கட்டுப்பாட்டை இழந்து தவறான பாதைக்கு சென்று விடுகிறோம். ஒருவேளை இந்த பாவத்தை குறித்து இதை நிறுத்த முடியலையே, இந்த காரியத்தை செய்ய முடியல, இவ்வளோ நான் ஜெபிக்கிறேனே, இந்த மாதிரி செயல்களை செய்கிறேனே, என்னால் இதிலிருந்து நான் விடுதலை பெற முடியல, இந்த காரியத்துலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும் அப்படின்னு சில நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். வேத வசனம் சொல்கிறது, யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாம நித்திய ஜீவனை அடைம்படிக்கு அவரை தந்தரில் இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் அவரை நாம் விசுவாசிக்கும் போது அவர் நம்மை கெட்டு போகாதபடிக்கு பரலோக ராஜ்யத்தை நம்மை சுதந்திரிக்கும்படி கர்த்தர் நம்மை செய்யும். ஒருவேளை நம்ம இந்த பாவத்திலேருந்து வெளிவரும், இந்த அடிமையிலேருந்து என்னால் முடியல அப்படின்னா ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலாமா? அவர் நம்ம கெட்டு போகாதபடிக்கு, நம்ம இந்த பாவத்துக்கு அடிமையாகாதபடிக்கு அவர் பரலோக வாழ்க்கையை நம்ம சுதந்திரிக்கும்படி அவர் செய்யலாம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவை, எங்களோடு பேசியிருக்கீங்க இன்றைக்கு கூட. மேனப்பா, அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரோடு பேசுங்க சப்பா. நாங்கள் பாவத்துக்கு அடிமை, ஏதோ ஒரு பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறோம் சப்பா. மேனப்பா, அந்த நாளிலே சப்பா எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொடுங்க சப்பா. மேனப்பா, நாங்கள் இந்த பாவத்துக்கு அடிமையாக, இந்த பாவத்துலேருந்து என்னால் விடுதலை, கோபத்தை எங்களை குறைக்க முடியல. ஒருவேளை எனக்கு கோபம், எங்கள் பிள்ளைகள் சண்டை, குடும்பங்களில் சண்டைகள், இதெல்லாம் என்னால் வெளியே வர முடியலன்னு கூட ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அந்த ஒவ்வொருவருடைய சப்பா அந்த அடிமைத்தனத்துலேருந்து, ஏதோ ஒரு காரியத்திலேருந்து, அவரோட கணவர் குடியிலேருந்து விடுதலை கொடுங்கன்னு கூட ஜெபித்து கொண்டு இருக்கலாம். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவருக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. நாங்கள் இந்த பாவத்துக்கு அடிமையாகாதபடி உம்முடைய நித்திய ராஜ்யத்தை சுதந்திரம் உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்தில் என்றைக்கு சப்பா நாங்கள் ஜீவிக்க உமக்கு சாட்சியை வாழ கிருபை தாங்க. துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை